ஸ்டூடெண்ட்ஸ், உங்கள் மொழி மேக்ஸ்லேருந்து தேன்மொழி மிஸ் பேசுகிறேன். இன்றைக்கி 10th மேக்ஸில் மினிமம் மெட்டீரியலில் 62வது கணக்குலேருந்து பார்க்கலாம். அதாவது இன்றைக்கி இயற்கணிதம். வீடியோவை ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இந்த வீடியோ கடைசியில் நான் போன வருஷத்து கொஸ்டின் பேப்பரில் எத்தனை கொஸ்டின்ஸ் நம்ம மினிமம் மெட்டீரியல்லேருந்து வந்திருக்குதுன்றதை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன். அதனால் இப்போ 2-3 கணக்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் போன வருஷம் ஏப்ரல் 25வது அந்த வருஷத்துக்குரிய பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரை நம்ம ஒரு ரிவைஸ் பண்ணுவோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ 62வது கொஸ்டினை பார்க்கலாம். 62வது கொஸ்டின், x² + 8x + 12 இதனுடைய காரணிகள் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஓகே, தமிழில் காரணிகள், இங்கிலீஷில் ஃபேக்டர்ஸ். அதாவது இது ஒரு இருபடி சமன்பாடு. அதாவது எக்ஸனுடைய அடுக்கு பவர் 2 இருக்கிறதுனால இந்த சமன்பாட்டுக்கு பேர் இருபடி சமன்பாடு. இங்கிலீஷில் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். ஓகே, ஸோ இதனுடைய நம்ம ஃபேக்டர்ஸ் எக்ஸ் அதாவது ரூட்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ எப்படின்னா x²னுடைய கோஎஃபிஷியன்ட், அதாவது x² பக்கத்தில் ஒரு நம்பர் கூட இல்லை, அதனால் அங்கே நம்ம 1ன்னு எழுதிக்கணும். இந்த 1ஐயும் இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் கடைசியில் இருக்கிறது என்னது, கான்ஸ்டன்ட் டேர்ம், அந்த ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு மாறிலி, தமிழில் மாறிலி, மாறாது. ஓகே, அது இந்த 1ஐயும் 12ஐயும் மல்டிப்ளை பண்ணும்போது பெருக்கும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது, 12. ஸோ எக்ஸனுடைய கோஎஃபிஷியன்ட் என்ன, கெழு. கோஎஃபிஷியன்ட்னா தமிழில் கெழு, எக்ஸின் கெழு 8. x²னுடைய கெழுவையும் கான்ஸ்டண்ட்டையும் அதாவது மாறிலியும் பெருக்கும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கணும், 12 வருது. இப்போ ஏதோ ஒரு டேக் எனி 2 நம்பர்ஸ், அந்த நம்பரை கூட்டும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கணும், எக்ஸினுடைய கெழு கிடைக்கணும். அதே சமயத்தில் பெருக்கும்போது 12 கிடைக்கணும். அப்போ 6 2 12, 6ஐயும் 2ஐயும் பெருக்கும்போது 12 கிடைக்குது. அது ரெண்டுத்தையும் கூட்டும்போது 8 கிடைக்குது. ஸோ நம்ம இது மாதிரி ஒரு சின்ன இது 6x 2xன்னு நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், இந்த இருபடி சமன்பாடு எக்ஸால் ஆனது. ஸோ x² அப்படியே எழுதிட்டு ப்ளஸ், எல்லாமே ப்ளஸ் தான், கூட்டல் தான், ப்ளஸ் 6x + 2x + 12. இந்த 8xை நம்ம எப்படி எழுதுகிறோம், ஸ்ப்ளிட் பண்ணி 6x + 2x இதை கண்டுபிடிச்சோம் இல்லையா, அதை நம்ம எழுதிடுறோம். இந்த 2 டேர்ம்லேருந்து, ஓகே, இந்த 2 உறுப்புலேருந்து, இது ஒரு உறுப்பு, x² ஒரு உறுப்பு, 6x இன்னொரு உறுப்பு, 2 உறுப்புலேருந்து நம்ம எக்ஸை காமனாக இருக்குது, அதனால் எக்ஸை வெளியே எடுத்துடுறோம். x² என்ன அர்த்தம், எக்ஸு பெருக்கல் எக்ஸுன்னு அர்த்தம். எக்ஸு பெருக்கல் எக்ஸு, 6xனா 6 பெருக்கல் எக்ஸுன்னு அர்த்தம். இப்போ ஒரு எக்ஸை வெளியில் எடுத்துடுறோம். வெளியே எடுத்துகிட்ட பிறகு இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது, இங்கே 6 இருக்குது. ஸோ நடுவில் ப்ளஸ்ஸு போட்டுடுறோம். ப்ளஸ் இந்த டேர்ம்லேருந்து 2 காமனாக இருக்குது, இதை 2 × 6ன்னு எழுதலாம். ஓகே, 2 × 6. இப்போ 2 வெளியே எடுக்கும்போது x + 6 ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போ x + 6ஐ காமனாக எடுத்துகிட்டு மீது என்ன இருக்குதுங்க, x + 2 அதை தான் எழுதுகிறோம். ஸோ தேர்ஃபோர் x = -2 and x = -6 ஆர் தி ஃபேக்டர்ஸ் ஆஃப் x² + 8x + 12. ஓகே, இங்கே கொஸ்டினில் வாட் ஆர் தி ஜீரோஸ் ஆஃப் x² + 8x + 12 ஃபேக்டர்ஸ்ன்னு எழுதும்போது x + 2 ஒரு ஃபேக்டரு, x + 6 ஒரு ஃபேக்டர்னு எழுதிடலாம். ஓகே, ஜீரோஸ்ன்னு கேட்கும்போது ஜீரோஸ்ன்னு கொஸ்டினில் இருக்குது, அதனால்
எக்ஸ் ஈக்குவல் டு -2 அண்டு எக்ஸ் ஈக்குவல் டு -6 இந்த ரெண்டு வேல்யூ கொடுக்கும்போது இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் 0வாக மாறுது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 63 கொஸ்டின். 63 கொஸ்டின் என்னென்னா, இங்கே தமிழ் மீடியத்தில் கொஸ்டின் இருக்குது பார். எடுத்துக்காட்டு 3.24 அதில் மூலங்களின் கூடுதல் மற்றும் பெருக்கல் கீழ்காணுமாறு கொடுக்கப்பட்டுள்ளது எனில் அவற்றுக்கு தகுந்த இருபடி சமன்பாடுகளை கண்டறிக. ஓகே, இங்கிலீஷ் மீடியத்துக்கு என்ன 63 கொஸ்டின்னா, ரைட் டவுன் தி குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இன் ஜென்ரல் ஃபார்ம் ஃபார் விச் சம் கூடுதல், ஓகே, சம் அண்டு ப்ராடக்ட்னா பெருக்கல் ஆஃப் தி ரூட்ஸ்னா மூலங்கள் ஆர் கிவன் பிலோ. ஓகே, மூலங்களின் கூடுதலும் பெருக்கல் பலனும் இங்கே கொடுத்துருக்குறாங்க கணக்கில். அதை வச்சுட்டு நம்ம ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணணும். அதாவது இருபடி சமன்பாடை நம்ம ஃபார்ம் பண்ணணும். இது 2 மார்க் கொஸ்டினில் வரும். நல்லா கவனிங்க. முதல் கொஸ்டின், அதுக்கு என்ன ஃபார்முலானா இந்த ஃபார்முலாவை எழுதிக்கணும். இந்த இருபடி சமன்பாட்டிற்குரிய ஃபார்முலா x² மைனஸ் சம் ஆஃப் தி ரூட்ஸ் ப்ராக்கெட்டில் எழுதிக்கணும். சம் ஆஃப் தி ரூட்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு எழுதணும். இதுதான் ஃபார்முலா. தமிழில் என்னென்னா, x² மைனஸ் மூலங்களின் கூடுதல் எக்ஸு ப்ளஸ் மூலங்களின் பெருக்கல் ஈக்குவல் டு 0. ஓகே, சம்முனா என்ன அர்த்தம்? கூடுதல். ரூட்ஸ்னால் மூலங்கள். ஸோ ஃபார்முலா என்னென்னா, x² மைனஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, மைனஸ் சம் ஆஃப் தி ரூட்ஸ் ப்ராக்கெட் எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ் ஈக்குவல் டு 0. அதே தமிழில் x² மைனஸ் மூலங்களின் கூடுதல் பெருக்கல் எக்ஸு ப்ளஸ் மூலங்களின் கூடுதல் பெருக்கல் ஈக்குவல் டு 0 அப்படின்னு எழுதணும். இப்போ மூலங்களின் கூடுதல் என்ன, அங்கே கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்குது? கூடுதல் 9 கொடுத்துருக்குது. 9, என்ன கொஸ்டின்னு 9,14. கூடுதல் 9ன்னு கொடுத்துருக்குது. பெருக்கல் 14ன்னு கொடுத்துருக்குது. அப்போ கூடுதல் இருக்கிற இடத்துல 9ன்னு போட்டுக்கணும். ஆல்ரெடி இங்கே மைனஸ் இருக்குது. ப்ளஸ் பெருக்கல்ன்ற இடத்துல 14. அவ்வளோதான். இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கிட்டா நீ மட்டும் அங்கே இருக்கிற நம்பரை எழுதிட போகிற. அவ்வளோதான். x² மைனஸ் 9x ப்ளஸ் 14 ஈக்குவல் டு 0. அடுத்த கணக்கு ரெண்டாவது கணக்கு என்னென்னா, கூடுதல் -7/2 பெருக்கல் 5/2ன்னு கணக்கில் கொடுத்துருக்குது. ஓகே, கூடுதல் -7/2 பெருக்கல் 5/2. ஸோ ஃபார்முலாவை எழுதிக்கிற நீ x² மைனஸ் சம் ஆஃப் தி ரூட்ஸ் பெருக்கல் எக்ஸு ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ் ஈக்குவல் டு 0. தமிழில் x² மைனஸ் மூலங்களின் கூடுதல் ப்ராக்கெட் எக்ஸ் ப்ளஸ் மூலங்களின் பெருக்கல் ஈக்குவல் டு 0. கூடுதல் என்னது? -7/2. அதான் எழுதியிருக்கிறேங்க. x² மைனஸ் ப்ராக்கெட்டில் இங்கே கொடுத்துக்கிறது ஃபார்முலாவில் இருக்கிற மைனஸ்ஸு. ஓகேவா? இது கணக்கில் கொடுத்த -7/2 ப்ராக்கெட்குள்ளே போட்டுக்கிறேன். இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 5/2 ஈக்குவல் டு 0. இதை நம்ம சிம்பிளிஃபை சுருக்கும்போது இந்த 2 இருக்குது இல்லையா கீழே டினாமினேட்டரில், அந்த 2 இங்கே வந்துடும். 2x² ப்ளஸ் இந்த மைனஸும் ப்ளஸ் ஆகிடும். 7x ப்ளஸ் 5 இந்த 2 இங்கே வந்துடுறதுனால நம்ம டினாமினேட்டரில் 2 போடக்கூடாது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். மூணாவது கணக்கு -3/5 கூடுதல் என்னது? -3/5 பெருக்கல் -1/2. ஓகேவா? அதுதான் ஃபார்முலா எழுதிக்கணும். x² மைனஸ் சம் ஆஃப் தி ரூட்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ் ஈக்குவல் டு 0. இதே மாதிரி தமிழ்லையும் எழுதிட்டு இந்த x² மைனஸ் ப்ராக்கெட்டில் -3/5x ப்ளஸ்
1/2 = 0. இதோட எழுதுனா கூட உனக்கு மார்க்கு தான். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணணும், அதாவது சுருக்கும்போது 5 2 I 2 10. 10 வந்து இங்கே எழுதிக்கணும். 10x² ப்ளஸ் இந்த இடத்துல இந்த 3 2ஆல் பெருக்கணும். 3 2 6x. இங்கே 1 வந்து என்ன பண்ணணும், 5ஆல் பெருக்கிறோம். அதான் இந்த மைனஸும் ப்ளஸ்ஸையும் பெருக்குனா மைனஸ் வரும். இங்கே மைனஸையும் பெருக்கும்போது ப்ளஸ் வருது. அதான் இங்கே ப்ளஸ் போட்டிருக்கேன். ஸோ 10x² ப்ளஸ் 6x மைனஸ் 5. இந்த 5 இங்கே பெருக்கணும், இந்த 2 இங்கே பெருக்கணும். ஓகேவா ஸ்டூடெண்ட்? ஸோ இந்த 10 டினாமினேட்டரில் இருக்கிற 10 வந்து நம்ம பகுதியில் இருக்கிற 10 வந்து ரிமூவ் பண்ணிடணும். ஸோ கடைசியில் நியூமரேட்டர் மட்டும் தொகுதியில் இருக்கிறத மட்டும் கீழே எடுத்து எழுதணும். 10x² ப்ளஸ் 6x மைனஸ் 5 = 0. 10x² ப்ளஸ் 6x மைனஸ் 5 = 0. அடுத்த கணக்கு பார்க்கலாம். 64 என்னென்னா, இங்கிலீஷ் மீடியத்தில் கொஸ்டின் படிக்கிறேன். 64th சம்மு. எக்ஸாம்பிள் 3.25. Example 3.25. Find the sum and product of the roots for each of the following quadratic equations. Okay. இதில் முதல் கணக்கு, அதாவது தமிழ் மீடியத்தில் பார்க்கலாம். கீழே கொடுக்கப்பட்டுள்ள இருபடி சமன்பாடுகளின் மூலங்களின் கூடுதல் மற்றும் பெருக்கல் பலன் ஆகியவற்றை காண்க. போன கணக்கில் என்ன பண்ணோம், மூலங்களின் கூடுதலும் பெருக்கல் பலனும் கொடுத்துருந்தாங்க. கொடுத்ததை நம்ம ஈக்குவேஷன் சமன்பாட்டை உருவாக்கணும். ஆனால் இந்த கணக்கில் சமன்பாடு கொடுத்துருக்குறாங்க, அதிலிருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், நம்ம மூலங்களின் கூடுதலும் மூலங்களின் பெருக்கலும் கண்டுபிடிக்கணும். நாளைக்கு இல்லை, இப்போ கண்டுபிடிக்கணும். அதை பார்க்கலாம் எப்படின்னு சொல்லிட்டு. ஈக்குவேஷன் கொடுத்துருக்குறாங்க. என்ன ஈக்குவேஷனு? x² ப்ளஸ் 8x மைனஸ் 65 = 0. இதுதான் இருபடி சமன்பாடு கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம தமிழில் என்ன எழுதிக்கிறோம், ஆல்ஃபா பீட்டா என்பன மூலங்கள் என்க. இங்கிலீஷில் லெட் த ரூட்ஸ் ஆஃப் தி ஈக்குவேஷன் ஆல்ஃபா பீட்டான்னு எழுதிக்கணும். ஸோ சம் ஆஃப் தி ரூட்ஸ், அதாவது மூலங்களின் கூடுதல் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, மூலங்களின் பெருக்கல் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா. இப்போ முதல்ல நம்ம ஒன்று புரிஞ்சிக்கணும் என்னன்னு சொல்லிட்டு. இப்போ x² இந்த கணக்கில் பாருங்கள். இப்போ ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் தி quadratic equation ax² plus bx plus c = 0. இது வந்து ஜெனரல் ஃபார்ம், அடிப்படையான பேசிக் இருபடி சமன்பாடு. இது ax² a ஸ்கொயர்டு இல்லை, ax². a தெளிவாக எழுதுகிறேன், கவனிச்சிக்கோ. ax² ப்ளஸ் bx ப்ளஸ் c = 0. இது வந்து பொதுவான இருபடி சமன்பாட்டின் வடிவம். ஓகே, ஜெனரல் ஈக்குவேஷன் ஃபார் தி குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். இதில் இப்போ இந்த கொடுக்கப்பட்ட கணக்கில் என்ன கணக்கு கொடுத்துருக்குறாங்க, x² பார்த்து எழுதிடுறேன். x² ப்ளஸ் 8x மைனஸ் 65 = 0. இதுதான் கொடுத்துருக்குறாங்க கணக்கில். x² ப்ளஸ் 8x மைனஸ் 65 = 0. நல்லா கவனிச்சிக்கோ. x² பக்கத்தில் கோஎஃபிஷியன்ட் வந்து 1. ஓகே, இப்போ a இருக்கிறதுல என்ன இருக்குது இந்த கணக்கில், a = 1, b இருக்கிறதுல 8, c இருக்கிறதுல மைனஸ் 65. ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா கவனிங்க. ஜெனரல் ஃபார்ம் ஃபார் தி குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ax² ப்ளஸ் bx ப்ளஸ் c = 0.
இப்போ ஏ இருக்கிற இடத்துல இந்த கணக்கு என்ன கணக்கு, x² + 8x - 65 = 0. இப்போ ஏ இருக்கிற இடத்துல 1, பி இருக்கிற இடத்துல 8, சி இருக்கிற இடத்துல -65. இப்போ மூலங்களின் கூடுதல்னா என்னது, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. என்ன ஃபார்முலானா -b/a. இதுதான் ஃபார்முலா. மூலங்களின் கூடுதலுக்கு என்ன ஃபார்முலா, -b/a. இதெல்லாம் மனப்பாடமாக வச்சுக்கணும் நம்ம. மூலங்களின் பெருக்கல் வந்து c/a. ஓகே, இப்போ நம்ம என்ன கேட்டிருக்கிறாங்க, அதுதான் ஜென்ரல் ஃபார்ம் நீங்கள் எழுதியிருக்கேன் பாரு. ax² + bx + c = 0ன்றது ஜென்ரல் ஈக்குவேஷன். இப்போ ஏ இருக்கிற இடத்துல 1, பி இருக்கிற இடத்துல 8, சி இருக்கிற இடத்துல -65. ஸோ மூலங்களின் கூடுதல் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்றது -b/a. தட் இஸ் ஈக்குவல் டு -8. பி இருக்கிற இடத்துல 8, ஆல்ரெடி மைனஸ் இருக்குது, -8. ஏ வந்து 1, தட் இஸ் ஈக்குவல் டு -8. ஆல்ஃபா பீட்டா மூலங்களின் பெருக்கல் c/a. சின்றது -65, ஏ வந்து 1, ஸோ -65. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ரெண்டாவது கணக்கும் அதே மாதிரி பாரு. ரெண்டாவது கணக்கு என்ன கொடுத்துருக்குது, 2x² + 5x + 7 = 0. இப்போ இந்த கணக்கில் ஏன்றது 2, பின்றது 5, சின்றது 7. ஸோ மூலங்களின் கூடுதல், அதாவது சம் ஆஃப் தி ரூட்ஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஃபார்முலா என்னென்னா -b/a. தட் இஸ் ஈக்குவல் டு -5/2. ஏ வந்து எழுதிக்கணும். ஆல்ஃபா பீட்டா, இது வந்து ஆல்ஃபா பீட்டான்னு சொல்லுவாங்க. ஸோ மூலங்களின் பெருக்கல் c/a. சின்றது 7, பை வந்து 2, a = 2. அடுத்தது மூணாவது கணக்கு, kx² - k²x - 2k³ இது க்யூபு, தட் இஸ் ஈக்குவல் டு 0. இந்த இடத்துல x²னுடைய கெழு வந்து k, அதான் a வந்து k. ஸோ எக்ஸினுடைய கெழு -k², -k². இப்போ இதுதான் கான்ஸ்டன்ட், மாறிலி. மாறிலி வந்து -2k³. ஓகே, ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா மூலங்களின் கூடுதல் -b/a. ஸோ -k²/k. இப்போ மைனஸும் மைனஸும் ப்ளஸ் ஆகிடும், ஒரு கே போயிடும், ஒரு கே மட்டும்தான் ஆன்சரு. அடுத்தது ஆல்ஃபா பீட்டா, அதாவது மூலங்களின் பெருக்கல் c/a. சின்றது -2k³, ஏன்றது கே, ஒரு கே போயிடும், அதனால் -2k². ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதோட போதும். மீதி கணக்கு வந்து நாளைக்கு பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா, நான் போன வருஷத்துக்கு கொஸ்டின் பேப்பர் வச்சுருக்கிறேன். அந்த கொஸ்டின் பேப்பரில் எத்தனை நம்ம மினிமம் மெட்டீரியல்லேருந்து எத்தனை கொஸ்டின் வந்திருக்குதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு அப்போ தான் ஒரு தெளிவு கிடைக்கும். பாருங்கள், இது வந்து போன வருஷத்து கொஸ்டின் பேப்பர். இது பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதில் 1 மார்க்கு நம்ம கம்பல்சரியாக எல்லாத்தையுமே படிக்கணும். மொத்தம் எத்தனை 1 மார்க் இருக்குதோ அத்தனையும் படிக்கணும். அதனால் 1 மார்க்கு மினிமம் மெட்டீரியலில் நான் செலக்ட் பண்ணல. எல்லா 1 மார்க்கும் நம்ம கண்டிப்பாக படித்தாகணும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? அடுத்தது இப்போ 2 மார்க் பாருங்கள். 2 மார்க்கில் நீ 10 கொஸ்டின் தான் எழுதணும். ஓகே, 10 கொஸ்டின்னு ஆன்சர் எழுதணும். அதில் 28வது கொஸ்டின் நீ வந்து கம்பல்சரியாக அட்டன் பண்ணி ஆகணும். ஓகே, இப்போ மொத்தம் எத்தனை கொஸ்டின் 15வது கொஸ்டின்லேருந்து 2 மார்க்கு 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 கொஸ்டினில் நீ 10 கொஸ்டின் அட்டன் பண்ணி ஆகணும். எனி 10, அதில் 28 கடைசி கொஸ்டின் கம்பல்சரியாக நம்ம அட்டன் பண்ணி ஆகணும். இப்போ நம்ம மினிமம் மெட்டீரியல்லேருந்து எத்தனை கொஸ்டின் வந்திருக்குதுன்னு பார்க்கலாம். அங்கே பார், 15வது கொஸ்டின் வந்திருக்குது. 15 வந்து நம்ம மினிமம் மெட்டீரியல்லேருந்து 4வது கொஸ்டினாக இருக்குது. அடுத்தது இதுவும் வந்திருக்குது. பூந்தொட்டி கணக்கு பார்த்தோம் நம்ம 2. அடுத்தது
இன்னும் நம்ம இந்த கணக்கெல்லாம் இன்னும் பார்க்கல. மேட்ரிக்ஸ் அணிகள் இருக்குது. 1 2 3, அதுக்கப்புறம் 4 5 6 7 8 9 கணக்கு வந்திருக்குது. 9 கணக்கே நம்ம மினிமம் மெட்டீரியல்லேருந்தே வந்திருக்குது. 9 2 18 மார்க்கு. இந்த கம்பல்சரி கணக்கு இது நம்ம மினிமம் மெட்டீரியலில் இல்லை. இருந்தாலும் நம்ம ட்ரை பண்ணி ஏதோ ஒன்று போடலாம். அந்த மாடலில் சிலது வந்திருந்தனா நம்ம ட்ரை பண்ணி போடலாம். இல்லை பரவாயில்ல, 9 2 18 மார்க்கு நம்மளுக்கு நிச்சயமாக கிடைச்சிடும். அடுத்தது பாரு, 5 மார்க் கொஸ்டின் எத்தனை வந்திருக்குதுன்னு பாரு. 1 2 3 4 4, அப்புறம் இங்கே 1 5 5 மார்க் கொஸ்டின் வந்திருக்குது. அப்புறம் கிராஃப் ஜாமெண்ட்ரி கம்பல்சரியாக நம்ம படித்தாகணும். சரிங்களா? இப்போ பாரு, இப்போ நம்ம மொத்தம் எவ்வளோ டோட்டலாக வாங்க முடியும்னு பாருங்கள். 1 மார்க்கு ஒரு 10 1 மார்க்கு நம்ம கரெக்டாக எழுதுகிறோன்னு வச்சுக்கோ. 2 மார்க்கு 9 2 மார்க்கு நம்ம மினிமம் மெட்டீரியல்லேருந்தே வந்திருக்குது. ஸோ 9 2 18 மார்க்கு. 5 மார்க்கு 5 கொஸ்டின் வந்திருக்கு. 5 25. ஜாமெண்ட்ரிக்கு 8 மார்க்கு, கிராஃபுக்கு 8 மார்க்கு. ஸோ 69 மார்க்கு நம்மளுக்கு மொத்தம் 69 மார்க்கு நம்ம ஸ்கோர் பண்ணலாம். நம்ம புக்கு ஃபுல்லுக்கும் படிக்க தேவையில்ல. இந்த மினிமம் மெட்டீரியலில் இருக்கிற கொஸ்டினை முதல்ல நல்லா தரோ பண்ணிட்டாலே நம்ம நிச்சயமாக மார்க்கு 50 மார்க்குக்கு மேலே ஸ்கோர் பண்ணுவோன்றதை நான் கண்டிப்பாக சொல்கிறேன். முயற்சி எடுத்தால் நிச்சயம் வெற்றி பெறுவோம். இந்த மினிமம் மெட்டீரியலையும் படிச்சுட்டு கிராஃப் ஜாமெண்ட்ரி அப்புறம் 1 மார்க்கு இதையும் நம்ம நல்லா படிச்சுட்டு போனால் நிச்சயமாக தேர்வில் வெற்றி பெறுவோம் என்பதை உறுதியிட்டு கூறுகிறேன். நன்றி ஸ்டூடெண்ட்ஸ். மற்றவங்களுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.